நேற்றே நயினார் நாகேந்திரன் பேசும் பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு கருத்தா சொல்லியிருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? எந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு அவரு கேட்டு தெரிஞ்சிட்டாரு இது மாதிரிலாம் நாங்க நினைக்கிறோம் அப்படின்ட்டு. திமுக ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் நினைப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்த கருத்திற்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். ஊடகங்களே நீங்க என்ன கேட்குறீங்கன்னா, ஊடகங்கள் எல்லாம் என்ன பண்றீங்க, எங்களை பார்த்தா கேட்டுட்டே இருக்கிறீங்க. கூட்டணி எப்படி, எத்தனை சீட்டு, இதெல்லாம் நீங்க எங்களை பார்த்து தான் கேட்குறீங்க. ஆனால் எந்த ஊடகமாவது நீங்கள் முதலமைச்சர்கிட்டையோ அல்லது துணை முதலமைச்சர்கிட்டையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள்ட்டையோ அந்த கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்ட்டையோ போய் யாராவது இது வரைக்கும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க, எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க உங்கள் கூட்டணிக்கு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆனால் நீங்களே ஒப்புக்கொள்ளுறீங்க. அப்படின்னா நாங்கள் தான் வலிமையான கூட்டணி, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் எங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்ல சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இதுவரைக்கும் ஒருத்தர் கூட போய் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கவே இல்லையே. ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல. அப்படி தானே? அதில் விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குது? காங்கிரஸ் கட்சியிலே நம்மெல்லாம் இவ்வளோ நம்மளால தானே எங்கள் திமுக வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்குது. நீங்கள் யாராவது இப்போ இனிமேலாவது போய் கேளுங்க. உங்கள் கூட்டணியில் நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுக்க போகிறீங்க, இல்லை 96 நீங்கள் மைனாரிட்டியில் 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருந்தீங்க, அப்போ நாங்கள் அதே மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு பதிலை கேளுங்களேன். நீங்கள் எங்களை மட்டும் திருப்பி இது வரைக்கும் 60 நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நேற்றே நயினார் நாகேந்திரன் பேசும் பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவும் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு பெறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு கருத்தா சொல்லியிருக்காரு. அவருக்கு உங்களுடைய பதில் என்ன? எந்த ஜோசியர்கிட்ட போயிட்டு அவரு கேட்டு தெரிஞ்சிட்டாரு இது மாதிரிலாம் நாங்க நினைக்கிறோம் அப்படின்ட்டு. எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன நினைக்குதோ, எங்க அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுதோ அது மாதிரிதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய அணுகுமுறை இருக்கும். ஆனா பிற கட்சிகள் சொல்றதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் அதுல ஆட்சேபனையும் இல்லை, கருத்தும் இல்லை.